So good morning students. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 5th யூனிட். 5th யூனிட்ல நம்ம ஃபுல்லாக பார்க்குற கான்செப்ட்ஸ் என்னன்னு சொன்னால் இன்டர்ஃபேஸிங் கான்செப்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து 5th யூனிட் தான் உங்களுக்கு ஆரம்பித்தேன். அந்த கிளாஸ்லேயே நான் வந்து இன்டர்ஃபேஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். வித்தவுட் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸிங் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்வென்ஷனுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு இண்டஸ்ட்ரி சைடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதில் நம்ம வந்து நிறைய வந்து இன்டர்ஃபேஸிங் யூஸ் பண்ண இன்டர்ஃபேஸிங் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலரை பெரிஃபரல்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை. சரியா? ஸோ பெரிஃபரல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கூட எப்போ வந்து கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து அதை ஒரு அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த முடியும். சரி, ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் வந்து இன்டர்ஃபேஸிங் டெக்னிக்ஸ். சரியா? முதல்ல நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால் 8255 ஐசி பற்றி பார்த்தோம். 8255 ஐசி அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஐசி. அந்த ஐசியை யூஸ் பண்ணி எப்படி வந்து மெனி நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிவைசஸை மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அதில் வந்து அந்த ஐசியில் வந்து என்னென்ன பின்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி வந்து அது வேலை செய்யும், அதோட ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் என்ன, அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம அதோடைய இன்டர்ஃபேஸிங் எப்படி வந்து அந்த 8255 ஐசியை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8051 இன்டர்ஃபேஸிங் வித் 8255 ஐசி. 8255 அப்படிங்கிறது தான் வந்து ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஐசி. ஸோ 8051 இன்டர்ஃபேஸிங் வித் 8255. சரியா? இதுதான் நம்மளோட 8255 ஐசி. இதுதான் நம்ம ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஐசி. இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 3 போர்ட்ஸ் இருக்குது. போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சின்னு 3 போர்ட்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. சரியா? போர்ட் சி நமக்கு தெரியும், 2ஆக பிரிச்சிருப்பாங்க. போர்ட் சி அப்பர், போர்ட் சி லோயர்னு சொல்லிட்டு. போர்ட் ஏவும் போர்ட் சி அப்பரும் சேர்ந்து குரூப் ஏ கண்ட்ரோலில் வரும். போர்ட் பியும் போர்ட் சி லோயரும் சேர்ந்து குரூப் பி கண்ட்ரோலில் வரும். ஓகே, இதில் 2 அட்ரஸ் பின்ஸ் இருக்கும். A0 A1 8 டேட்டா லைன்ஸ் D0 to D7. இது வந்து ரீசெட் பின். இது வந்து கிரவுண்ட் பின். ஆக்சுவலாக இது வந்து ரீசெட் பின். சிஎஸ்ங்கிறது சிப் செலக்ட், ரைட் பார்னா ரைட் பின், ரீட் பார். ஓகேவா? இதெல்லாம் 8255 ஐசியில் நம்ம ஏற்கனவே பார்த்த பின்ஸ் தான். இது நம்மளோட 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி. இதில் நம்ம வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே போர்ட் 3ல் வந்து ரீட் பின், ரைட் பின் அங்கே இருக்குது. ரீட் பார் பின், ரைட் பார் பின் இருக்குது. ஸோ இந்த ரீட் பார் பின் எடுத்து இந்த ரீட் பார் பின் கூட அப்படியே டேரெக்டாக இணைச்சிருக்கோம். இந்த ரைட் பார் பின்னு இந்த ரைட் பார் பின் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் P2.7 அப்படிங்கிற போர்ட் 2.7 அப்படிங்கிற பின்லேருந்து ஒரு இன்வெர்டர் வழியாக சிஎஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க. சிஎஸ் அப்படின்னா என்னென்னா சிப் செலக்ட். சிஎஸ்னால் என்னென்னு சொன்னால் சிப் செலக்ட் பின். ஸோ இந்த பின் வந்து லோவாக இருந்தால் தான் இந்த ஐசி என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும். ஸோ இங்கேருந்து ஹை சிக்னல் வந்தால் கூட இந்த இன்வெர்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இதை லோ ஆக்கிடும். ஸோ திஸ் சிப் வில் பி எனேபிள்டு. இந்த ரீசெட்டையும் இணைச்சிருக்காங்க. ஓகேவா? தென் இங்கே ஒரு லேட்ச் போட்டிருக்காங்க 74LS373. அந்த ஐசியோட பேர் என்னென்னு சொன்னால் 74LS373. உள்ள ஒரு டி லேட்ச் இருக்குது. ஸோ இந்த ஏஎல்இ சிக்னலை டேரெக்டாக எடுத்து இந்த டி லேட்ச் கூட இணைச்சிருக்காங்க. போர்ட் 0வோட 8 பின்னையும் இங்கே இருக்கக்கூடிய AD0 to AD7 அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசியில் இருக்கு இல்லையா, அந்த பின்ஸ் இதெல்லாமே AD0 to AD7 எடுத்து டேரெக்டாக இந்த டேட்டா லைன்ஸ் 8 டேட்டா லைன்ஸ் கூட இணைச்சிருக்காங்க. போர்ட் 0வில் 8 டேட்டா லைன்ஸ் இருக்குது. அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ் ரெண்டும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, இதையும் இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் லைன்ஸ்க்கு வந்து டேரெக்டாக கொடுக்காம அட்ரஸ் தனியாக பிரிஞ்சு போகணும், டேட்டா தனியாக பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்சுக்கு வந்து ஏஎல்இ சிக்னலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து இந்த சிக்னல் வந்து ஹை ஆகுதோ அப்போ தான் இந்த திஸ் லேட்ச் வில் பி எனேபிள்ட். அப்போ இந்த லேட்ச் வழியாக இந்த அட்ரஸ் லைன்ஸ் வந்து இந்த பின்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகும். சரியா? இப்போ டேரெக்டாக இணைக்க முடியாது. ஸோ வி ஆர் யூஸிங் ஏ 74LS373 அப்படிங்கிற லேட்சை நம்ம இணைச்சிருக்கோம். ஸோ 8255 ஐசியையும் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரையும் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ வித்தவுட் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸிங் நம்ம வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட வந்து வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும்.
ஸோ இந்த 8255 ஐசியோட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணும்பொழுது நம்மளால் இந்த 3 போர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிவைசஸை வந்து இது கூட நம்மளால் இன்டர்கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த கான்செப்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரீட் பார் பின், ரைட் பார், சரியா. தென் சிப் செலக்ட் இந்த 2.7 கூட ரீசெட்டை வந்து ரீசெட் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஎல்இ சிக்னல் கிவன் டு திஸ் டி லேட்ச். இந்த அட்ரஸ் லைன்ஸை தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இடத்துல இந்த லேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட் 0ல் நமக்கு தெரியும் அட்ரஸும் டேட்டா லைன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும். டேட்டா லைன்ஸை தனியாக பிரித்து இந்த டேட்டா லைன்ஸ் கூட கொண்டு போயிருக்காங்க. அட்ரஸ் லைன்ஸை வந்து தனியாக பிரித்து கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி ஏஎல்இ சிக்னல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் அட்ரஸ் லைன்ஸ் வில் பி செப்பரேட்டட் யூஸிங் திஸ் ஏஎல்இ சிக்னல் அண்ட் லேட்ச். ஸோ இதுக்கான இதுதான் போட்டிருக்காங்க. 8255 பிபிஐயை 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் செய்வதன் மூலம் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் உள்ள ஐஓ போர்ட்டுகளின் செயல் வல்லமையை அதிகரித்து கொள்ளலாம். 8051 உடன் 8255 இன்டர்ஃபேஸ் செய்துள்ள அமைப்பானது ஃபிகரில் காட்டப்பட்டுள்ளது. ஸோ பைடைரக்ஷனல் டேட்டா பஸ் வந்து D0 to D7 ஆனது 8051 உள்ள போர்ட் 0 நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. போர்ட் 0 மல்டிப்ளெக்ஸ் செய்யப்பட்ட 8 பிட் லைன்களும் 74LS373 என்கின்ற அட்ரஸ் லேட்ச் ஐசியின் மூலம் டிமல்டிப்ளெக்ஸ் செய்யப்படுகிறது. சரியா. ஸோ இந்த ஐசியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அட்ரஸை மட்டும் தனியாக டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ ரீட் பார் மற்றும் ரைட் பார் என்கிற கண்ட்ரோல் லைன்கள் 8051 உள்ள ரீட் பார் மற்றும் ரைட் பாரில் உள்ள என்கிற கண்ட்ரோல் லைன்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இதில் 8255 ஆனது 8051 உடன் மெமரி மேப்ட் ஐஓ ஸ்கீம் என்கிற முறையின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா. ஸோ இதுதான் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதை தான் வந்து தனித்தனியாக திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி எல்லாமே இருக்குது. கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டருக்கு தனித்தனி அட்ரஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா. மூஎக்ஸ் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தி 8255 உள்ள போர்ட்களை மற்றும் கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர்களை தேவைக்கு ஏற்ப அக்சஸ் செய்து கொள்ளலாம். மூஎக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் அக்சஸ் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து 8051 இன்டர்ஃபேஸிங் வித் 8255. ஸோ இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை செமஸ்டரில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 8255 எப்படி 8051 இன்டர்ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சி தான் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அடிக்கடி செமஸ்டரில் ரிப்பீட் ஆன கொஷின் இது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் 8255 வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லும்பொழுது இதில் நிறைய மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. 2 மோட் இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது 2 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். 8255 ஆனது பிஎஸ்ஆர் மோட்னு ஒரு மோட்லையும் ஐஓ மோட்னு 2 மோடில் வேலை பார்க்கும். சரியா. 8255 ஐசி அப்படிங்கிறது 2 மோடில் மெயினாக ஒர்க் பண்ணுது. ஒன்று பிஎஸ்ஆர் மோட், இன்னொன்று ஐஓ மோட். பிஎஸ்ஆர் மோட்னா என்னென்னா பிட் செட் பார் ரீசெட் மோட். ஐஓ மோட்னா இன்புட் அவுட்புட் மோட். இந்த 2 மோடில் ஏதாவது ஒரு மோடில் நம்ம வந்து இந்த ஐசியை வந்து வேலை பார்க்க வைக்கலாம். சரியா. ஸோ இதில் ஐஓ மோடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பிட் செட் ரீசெட் மோட் அப்படிங்கிறது மெயினாக போர்ட் சிக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடு. சரியா. எந்த மோடில் செயலாற்ற வேண்டும் என்பதை கண்ட்ரோல் வேர்டில் உள்ள D7 என்கின்ற எம்எஸ்பி பிட்டானது தீர்மானிக்கிறது. அப்போது எந்த மோடில் வந்து நம்ம வேலை பார்க்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாருன்னு சொன்னால் கண்ட்ரோல் வேர்டில் இருக்கக்கூடிய D7 பிட். சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்ட்ரோல் வேர்ட்னால் என்னன்னு சொன்னால் ரீட் பார் ரைட் கண்ட்ரோல் லாஜிக்னு ஒரு பிளாக் வந்து இந்த ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமில் இருந்துச்சு. அந்த பிளாக்கில் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். தட் இஸ் அன் 8 பிட் ரிஜிஸ்டர். அந்த 8 பிட் ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு 8 பிட் பைனரி வேர்டுக்கு பேர் தான் கண்ட்ரோல் வேர்டு. இதை வச்சு தான் நம்ம எந்த போர்ட் இன்புட்டாக செயல்படணும், எந்த போர்ட் அவுட்புட்டாக செயல்படணும் அப்படிங்கிறதில் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும். சரியா. ஸோ அதோட ஃபார்மேட் பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் வேர்டு. இது வந்து ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர். சரியா. ஸோ பாருங்கள், இதில் D0லேருந்து D7 வரைக்கும் 8 பிட்ஸ் இருக்குது. இந்த D7 பிட்டு தான் எந்த மோடில் செயலாற்ற போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. இந்த பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம 8255 ஐசி ஆனது இன்புட் அவுட்புட் மோடில் செயலாற்றும். ஐஓ மோட்னா என்னதுப்பா, இன்புட் அவுட்புட் மோடில் செயல்படும். இந்த பிட்டு 0ன்னு இருந்துச்சுன்னா பிஎஸ்ஆர் மோடில் செயல்படும். பிஎஸ்ஆர் மோட்னா என்னென்னா பிட் செட் ரீசெட் மோட். சரியா. ஸோ இந்த பிட்டு 1 இருந்தால் இன்புட் அவுட்புட் மோடில் செயல்படும். இந்த பிட்டு 0 இருந்துச்சுன்னா பிஎஸ்ஆர் மோடில் செயல்படும். ஓகேவா. தென் D0 to D7 அப்படின்னு சொல்லும்போது
இந்த மெயினாக இப்போ இந்த சொன்னாங்களே D7 என்கிற பிட்டு தான் டிசைட் பண்ணுதுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய D7. இதை தவிர இருக்கக்கூடிய 7 பிட் என்ன செய்யுது? முதல்ல இந்த D0 பிட், சரியா? இந்த பிட்டு 1ன்னு இருந்தால் இன்புட்டாக இருக்கும், 0வாக இருந்தால் அவுட்புட்டாக இருக்கும். எது? போர்ட் சி லோயர், சரியா? இந்த பிட் வந்து போர்ட் சி லோயருக்குரிய பிட்டு. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபார்மேட்டை வந்து தரோவாக மனப்பாடம் பண்ணணும். அடிக்கடி கேட்குற 3 மார்க் கொஸ்டின் இது, சரியா? போர்ட் சி லோயர் என்னது? C0 to C3, PC0 to PC3. இதை போர்ட் சி லோயரை நீங்கள் இன்புட்டாக செயல்பட வைக்கணும்னா இந்த பிட்டை நீங்கள் 1 ஆக்கணும். இதை வந்து அவுட்புட்டாக செயல்பட வைக்கணும்னா இந்த பிட்டை நீங்கள் 0 ஆக்கணும். ஓகே, தென் இது வந்து இந்த பிட் வந்து போர்ட் பிக்கானது. இது வந்து இன்புட்டாக இருக்கணும்னா, போர்ட் பி இன்புட்டாக செயல்படணும்னா இந்த பிட்டு 1ஆக இருக்கணும். போர்ட் பி அவுட்புட்டாக செயல்படணும்னா இந்த பிட்டு 0வாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து D2 பிட் வந்து மோட் செலெக்ஷன் பேர். இதுக்கு பேர் என்ன மோட் செலக்ட் பண்ண போகிறோம்? மோட் 0வா மோட் 1ஆ அப்படிங்கிறது, சரியா? ஸோ இது 0வாக இருந்தால் மோட் 0, 1ஆக இருந்தால் மோட் 1. ஸோ இந்த 3 சேர்ந்தது குரூப் பி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் பியில் வந்து போர்ட் சி லோயரும் போர்ட் பியும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 3 சேர்ந்தது குரூப் பி. அடுத்து குரூப் ஏ. அடுத்து என்னது? குரூப் ஏ. இதில் D3 போர்ட் சி அப்பர், PC4 to PC7. இந்த பிட்டு 1ஆக இருந்தால் இன்புட்டாக இருக்கும், 0வாக இருந்தால் அவுட்புட்டாக இருக்கும். எது? நம்ம போர்ட் சியோடைய ஹையர் பிட்ஸ், C4 to C7, PC4 to PC7. இது லோயர், இது வந்து ஹையர். ஓகேவா? அடுத்து திஸ் இஸ் ஃபார் போர்ட் ஏ. போர்ட் ஏ இன்புட்டாக செயல்படணும்னா இது 1ஆக இருக்கணும், D4. D4 0வாக இருந்துச்சுன்னா இது அவுட்புட்டாக இருக்கும், போர்ட் ஏ. ஓகேவா? அடுத்து D5 D6 அப்படின்னா என்னென்னா இது ரெண்டும் மோட் செலெக்ஷன் தான், மோட் செலெக்ஷன். ஸோ ரெண்டுமே 0 0வாக இருந்தால் மோட் 0, 0 1ஆக இருந்தால் மோட் 1. 1 எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்னா என்னென்னா 0ஆகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். இட் இஸ் மென்ட் ஃபார் மோட் 2, சரியா? அப்போ இந்த 2 பிட்டும் மோட் செலெக்ஷன் பிட், மோட் 0, மோட் 1, மோட் 2. ஸோ இந்த 3 சேர்ந்தது குரூப் ஏ. குரூப் ஏ. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 8 பிட்ஸில் எப்படி பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா? முதல்ல இருக்கக்கூடிய 3 பிட்ஸை வந்து குரூப் பிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய 4 பிட்ஸை வந்து குரூப் ஏக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் மெயினாக இதில் வந்து 2 பிட் வந்து மோட் செலெக்ஷனுக்கு, அடுத்து 1 போர்ட் ஏக்கு, அடுத்து போர்ட் சி அப்பருக்கு, சரியா? தென் இங்கே இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனில் கீழே இருக்கக்கூடிய 3 பிட்ஸில் இது வந்து குரூப் பியில் போர்ட் சி லோயருக்கு, அடுத்து போர்ட் பி வந்து 1 ஃபார் இன்புட், 0 ஃபார் அவுட்புட், அடுத்து மோட் செலெக்ஷன் பிட். ஸோ குரூப் ஏ குரூப் பின்னு 2 பிரிவாக பிரித்து இந்த 8 பிட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த போர்ட்டை வேணாலும் இன்புட்டாகவோ அவுட்புட்டாகவும் செயல்பட வைக்கலாம், சரியா? ஸோ நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் ஏ இன்புட்டாக வேணும்னா இந்த பிட்டை வந்து என்ன பண்ணணும்னா 1 ஆக்கணும். போர்ட் பி அவுட்புட் ஆக்கணும்னா இந்த பிட்டை என்ன பண்ணணும்? 0 ஆக்கிடணும், சரியா? தென் போர்ட் சியில் 2 இருக்குது, போர்ட் சி லோயர், போர்ட் சி அப்பர்னு 2 இருக்குது. அதில் எது வேணும்னாலும் நம்ம வந்து அதை வந்து 0ஆகவும் 1ஆகவும் மாற்றிட்டு செயல்பட வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த 7 பிட்ஸுக்குமே இதுதான் வேலை. மோட் செலெக்ஷனுக்கும் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இது வந்து D7 பிட் வந்து எப்போவுமே 1ஆக இருந்துச்சுன்னா இட் இஸ் IO மோட், 0ஆக இருந்துச்சுன்னா இட் இஸ் BSR மோட். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வேர்டு தான் நம்மளுடைய கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டரில் இருக்கும். இந்த கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமில் நம்ம பார்த்த ரீட் ரைட் லாஜிக், கண்ட்ரோல் லாஜிக் அப்படிங்கிற அந்த பிளாக்குக்குள்ளே இருக்கும், சரியா? ஸோ இந்த கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த A0 A1 அப்படிங்கிற கண்ட்ரோல் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே 1 1ன்னு இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டர் வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் கண்ட்ரோல் வேர்டோடைய ஃபார்மெட். இதுதான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 2 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், ஒன்று BSR மோட், இன்னொன்று வந்து IO மோட். அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறது IO மோட். IO மோட் அப்படின்னு என்னென்னா இன்புட் அவுட்புட் மோட். இன்புட் அவுட்புட் மோட். இந்த IO மோடை வந்து மேலும் 3 மோட்ஸுகளாக பிரிக்கலாம், சரியா? இந்த IO மோடை இன்னும் 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். மோட் 0, மோட் 1, மோட் 2. மோட் 0, மோட் 1, மோட் 2 இதை 3 மோடாக பிரிக்கலாம். மோட் 0னா என்னன்னு சொன்னால் சிம்பிள் IO போர்ட். சிம்பிள் IO போர்ட், சரியா? எந்த போர்ட்டை வேணால் இன்புட்டாக செயல்பட வைக்கலாம், எந்த போர்ட்டை வேணால் அவுட்புட்டாக செயல்பட வைக்கலாம். அதுதான் சிம்பிள் IO போர்ட் அப்படிங்கிறது. மோட் 1னா என்னென்னா ஸ்ட்ரோப்டு IO போர்ட். ஸ்ட்ரோப்டு IO போர்ட், இட் இஸ் ஹேண்ட்ஷேக் IO போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்ஷேக் சிக்னல்ஸ் அப்படிங்கிற
சிக்னல்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். ஹேண்ட்ஷேக் சிக்னல்ஸ்லாம் என்னன்னு சொன்னால் கம்யூனிகேஷனுக்கு உதவக்கூடிய சிக்னல்ஸ்க்கு பேர் தான் ஹேண்ட்ஷேக் சிக்னல்ஸ். சரியா? நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், நீ என்ன செஞ்சிட்ருக்கான்னு கேட்டால் அந்த சிக்னல் வந்து பதில் சொல்லணும். நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற பதில் அது சொல்லணும். சரியா? இப்போ நம்ம ஒருத்தரை புதுசாக மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபைன் ஹவ் ஆர் யூன்னு திரும்ப கேட்பாங்க. அது மாதிரி கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு செய்வோம். சரியா? ஸோ அது மாதிரி தான் இந்த சிக்னல் வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி உதவக்கூடிய சிக்னல்ஸ். அதுக்கு அதனால தான் இதுக்கு பேர் ஹேண்ட் ஷேக் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸ்ட்ரோப் சிக்னல்ஸ் அப்படின்னாலே ஹேண்ட் ஷேக் சிக்னல்ஸ் தான். ஓகே. ஸோ மோட் 0 அப்படிங்கிறது சிம்பிள் ஐஓ, மோட் 1 அப்படிங்கிறது ஸ்ட்ரோப்டு ஐஓ, மோட் 2ங்கிறது பைடைரக்ஷனல் ஐஓ. ரெண்டு பக்கமுமே பைடைரக்ஷனல் அப்படின்னா ரெண்டு சைடும் வேலை செய்ய தகுந்த ஐஓ போர்ட்ஸ். ஸோ ஐஓ மோட் அப்படிங்கிறது முக்கியமான மோட். இந்த பிட் வந்து D7 வந்து 1ஆக இருக்கும்போது இந்த ஐஓ மோடில் இருக்கும். இந்த ஐஓ மோடை நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று சிம்பிள் ஐஓ, அடுத்தது ஸ்ட்ரோப்டு ஐஓ, அடுத்து பைடைரக்ஷனல் ஐஓ. சரியா? இப்போ ஒவ்வொரு மோடை பற்றியும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோட் 0. சரியா? சிம்பிள் ஐஓ போர்ட். இந்த மோடில் அனைத்து போர்ட்டுகளையும் தனித்தனியாக இன்புட் போர்ட்டாகவோ அல்லது அவுட்புட் போர்ட்டாகவோ தேவைப்பட ப்ரோக்ராம் செய்து கொள்ளலாம். ஸோ எந்த மோடை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட்டாகவும் செயல்பட வைக்கலாம், அவுட்புட்டாகவும் செயல்பட வைக்கலாம். ஓகே. ஸோ பாருங்கள், இதில் போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சி. போர்ட் சி 2 லோயர் அப்பர்னு பிரிச்சிருக்காங்க. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், போர்ட் சி அப்பரை மட்டும் இன்புட்டாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அவுட்புட்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இருக்கக்கூடிய இது இன்புட்னால ஆரோ மார்க் இப்படி இருக்குது, இது அவுட்புட்னால எல்லாமே ஆரோ மார்க் வெளியே இருக்குது. இருக்கக்கூடிய 4 போர்ட்ஸில் 3 தான் 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. 4 போர்ட்ஸை எப்படி வேணால் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். இதை இன்புட்டாக வச்சுக்கலாம், இதை இன்புட்டாக வச்சுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். இதை 4 போர்ட்ஸை வச்சுட்டு உங்களுக்கு 16 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. 16 வகைகளில் நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்கன்னா இன்புட் இது, மற்ற எல்லாம் அவுட்புட். நமக்கு வேணால் இதை இன்புட்டாக வச்சுக்கிட்டு மற்றது அவுட்புட்டாக போடலாம். சரியா? ஸோ சிம்பிள் ஐஓ போட்டுங்கிறது இதுதான். சரியா? நான் போட்டு பார்த்தீங்களா, மொத்தம் மோட் 0வில் 16 விதமான முறைகளில் செயலாற்றலாம். ஒரு முறையானது ஃபிகரில் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த போர்ட்டை வேணாலும் நீங்கள் இன்புட்டாகவோ அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேலை பார்க்க வச்சோன்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் மோட் 0, சிம்பிள் ஐஓ போர்ட். சிம்பிள் ஐஓ போர்ட். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது தான். மொத்தம் 16 விதமான பாசிபிள் காம்பினேஷன்ஸில் இந்த மோடை நம்ம வந்து என்ன பண்ணலாம், செயல்பட வைக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரோப்டு ஐஓ போர்ட். இந்த மோடில் போர்ட் ஏ மற்றும் போர்ட் பி என்கிற 2 போர்ட்டுகள் மட்டுமே இன்புட் போர்ட்டாகவோ அல்லது அவுட்புட் போர்ட்டாகவோ செயல்படும். போர்ட் ஏ, போர்ட் பி மட்டும் தான் இன்புட் அவுட்புட்டாக இருக்கும். சரியா? இந்த மோடில் டேட்டா ஆனது டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவதற்கு முன்பாக மற்றும் பின்பாக சில ஹேண்ட்ஷேக் சிக்னல்கள் கண்ட்ரோலருக்கும் மற்றும் பெரிஃபெரலுக்கும் இடையில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஸோ போர்ட் ஏ, போர்ட் பியை மட்டும் இன்புட் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஷேக் சிக்னல்ஸ் தட் இஸ் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான சிக்னல்ஸை பரிமாறிக்கொள்வதற்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் போர்ட் சியில் உள்ள பின்களை பயன்படுத்துகிறாங்க. போர்ட் சியில் உள்ள பின்கள் ஹேண்ட்ஷேக் சிக்னல்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ 3 போர்ட்ஸில் போர்ட் ஏவையும் போர்ட் பியையும் இன்புட் போர்ட்டாகவும் அவுட்புட் போர்ட்டாகவும் செயல்பட வச்சுட்டு போர்ட் சியில் உள்ள பின்களை வந்து ஹேண்ட்ஷேக் பின்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மோட் 1 ஸ்ட்ரோப்டு ஐஓ. சரி பாருங்கள், மோட் 1 தான் நான் என்ன சொன்னேன், போர்ட் ஏ, போர்ட் பி மட்டும்தான் இன்புட் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோட் 1 வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இன்புட் கான்ஃபிகரேஷன் அவுட்புட் கான்ஃபிகரேஷன் 2ஆக பிரிச்சுக்கோங்க. போர்ட் ஏவை இன்புட்டாக யூஸ் பண்ணுங்கள், போர்ட் பியையும் இன்புட்டாக யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இதுதான் இன்புட் கான்ஃபிகரேஷன். போர்ட் ஏ, போர்ட் பி ரெண்டும் இன்புட்டாக இருக்கும் பொழுது போர்ட் ஏக்கு எது கண்ட்ரோல் சிக்னலாக இருக்குன்னு சொன்னால் PC3 to PC5. சரியா? போர்ட் சியோடைய 3, 4, 5 ஆகிய பின்கள் போர்ட் ஏவுடைய கண்ட்ரோல் சிக்னல்களாக செயல்படும். அதே மாதிரி போர்ட் பி வந்து இன்புட் போர்ட்டாக செயல்படும் பொழுது C0 to C2 அதாவது 0, 1, 2 அப்படிங்கிற 3 பின்களும் போர்ட் பி உடைய கண்ட்ரோல் சிக்னல்களாக செயல்படும். C6, C7 இந்த மோடுக்கு பயன்படுத்தப்படுவது இல்லை. ஓகேவா? அப்படின்னா இந்த 2 லைன்களும் மோட் 0வில் இன்புட் லைன்களாகவும் அல்லது அவுட்புட் லைன்களாகவும் செயல்படலாம். கண்ட்ரோல் சிக்னல் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மோட் 1 இன்புட் கான்ஃபிகரேஷனாக யூஸ் பண்ணும் பொழுது எப்படி நம்ம பார்த்தோன்னே அந்த தியரியில் என்ன பார்த்தோமோ அதை இங்கே டயராமெட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோப் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயராமில் பாருங்கள், போர்ட் ஏ இன்புட், போர்ட் பி இன்புட். சரியா?
போர்ட் ஏக்கான கண்ட்ரோல் சிக்னல் இந்த 3 நான் சொன்னேன்ல, C3 to C5 போர்ட் ஏவோட கண்ட்ரோல் சிக்னல். அப்போ 3, 4, 5 கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுதான் வந்து போர்ட் ஏக்கான கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ரைட். தென் இது என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது? PC3ல என்ன இருக்குது? C4ல் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். STBனா என்னென்னா ஸ்ட்ரோப். போர்ட் ஏ அப்படிங்கிறனால இந்த இடத்துல சஃபிக்ஸில் ஏ போட்டிருக்காங்க. ஸ்ட்ரோப் பார், ஸ்ட்ரோப் இன்புட். பார் போட்டாலே என்ன சொன்னேன், இது லோ லெவலில் செயல்படும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, இது லோ லெவலில் செயலாற்றுகின்ற சிக்னல். அதாவது 0 இருந்தால் தான் இது வந்து செயலாற்றும். ஹை சிக்னல் கொடுத்தா இது 0 ஆகிடும் இல்லையா? அப்போ 0 கொடுத்தா இது என்ன ஆகும்? ஹை ஆகும். சரியா? அப்போ 0 தான் இதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். இது லோ லெவலில் செயலாற்றுகின்ற சிக்னல் ஆகும். இது பெரிஃபரல் டிவைஸ் மூலம் உருவாக்கப்படுகிறது. வெளியிருந்து உள்ளே வருது. அப்போது வெளியே இருக்கக்கூடிய ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் ஆனது இதை வந்து சென்ட் பண்ணி வைக்குது உள்ள. எதுக்குள்ள? 8255க்குள்ள. பெரிஃபரல் டிவைஸ் ஆனது 1 பைட் நீளம் கொண்ட டேட்டாவை டிரான்ஸ்மிட் செய்ய தயாராக இருக்கின்ற பொழுது இந்த லைனை எனேபிள் செய்யும். அதாவது ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் ஆனது ஒரு 8 பிட் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த லைனுக்கு ஒரு சிக்னல் அனுப்பி வைக்கும். இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிட்ட உடனே இது என்ன பண்ணும்? 8255 கூட ஒரு சிக்னல் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது, நம்ம உள்ளே வாங்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு மாதிரி இதுக்கு அர்த்தம். சரியா? ஒரு பெரிஃபரல் டிவைஸ் ஆனது 1 பைட் நீளம் கொண்ட டேட்டாவை டிரான்ஸ்மிட் செய்ய தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சிக்னலை வந்து இந்த லைனில் வந்து எனேபிள் செஞ்சு அனுப்பி வைக்குது. ரைட். அடுத்தது ஐபிஎஃப். ஐபிஎஃப்னா என்னது? இந்த C3ல் இருக்கு, அந்த C5ல் இருக்குது பாருங்கள். ஐபிஎஃப்னா என்ன? இன்புட் பஃபர் ஃபுல். இன்புட் பஃபர் ஃபுல். ஏ வந்து சஃபிக்ஸில் போட்டிருக்காங்க. இன்புட் பஃபர் ஃபுல்லாக என்னென்னா இது ஹை லெவலில் செயலாற்றுகின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் ஆகும். இதில் பார் இல்லை பார்த்தீங்களா? அதனால் இது ஹை லெவல். இது என்ன? 8255லேருந்து இது உருவாகுது. இன்புட் லாங்குவேஜ் ஆன்சர் ஒரு டேட்டா பைட்டை ரிசீவ் செய்தவுடன் இது எனேபிள் ஆகி அதை தெரியப்படுது. நான் ஒரு டேட்டா வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு தகவல் தெரிவிக்கிறது தான் இந்த சிக்னல். நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா பைட்டை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு தகவலை வந்து தெரிவிக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த சிக்னல் அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே, இதுதான் என்கிட்ட டேட்டா பைட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறது தான் இந்த இன்புட் பஃபர் ஃபுல் அப்படிங்கிற சிக்னல். அடுத்தது ஐஎன்டிஆர். ஐஎன்டிஆர்னால் என்னென்னா இந்த C3 சிக்னல். ஐஎன்டிஆர்னா இன்டரப்ட் ரெக்வஸ்ட். ஏ சஃபிக்ஸில் போட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னா போர்ட் ஏக்காக இன்டரப்ட். இது ஹை லெவலில் செயலாற்றுகின்ற ஒரு சிக்னல் ஆகும். ஏன்னா மேலே பார் கொடுக்கல. இன்புட் பஃபரானது நிரம்பியவுடன் கண்ட்ரோலரை இன்டரப்ட் செய்வதற்கு இது பயன்படுது. இன்புட் பஃபர் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த இன்டரப்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிக்னல். ஆல்ரெடி வந்து பஃபர் வந்து ஃபுல்லாகிடுச்சு, இனிமேல் வந்து எதையும் டேட்டாவையும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற தகவலை சொல்கிறதுக்கு தான் இந்த சிக்னல் இருக்குது. ஆக மொத்தம் போர்ட் ஏக்கு 3 சிக்னல்ஸ். ஒன்று ஸ்ட்ரோப் இன்புட், அடுத்து இன்புட் பஃபர் ஃபுல், அடுத்து இன்டரப்ட் ரெக்வஸ்ட். ஸ்ட்ரோபுங்கிறது வெளியே இருக்கக்கூடிய ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் அனுப்பி வைக்கிற சிக்னல். இது வந்து ஐபிஎஃப் அப்படின்னு இன்புட் பஃபர் ஃபுல் அப்படின்னு சொல்கிற சிக்னல். ஐஎன்டிஆர் அப்படிங்கிறது இன்டரப்ட் ரெக்வஸ்ட் சிக்னல். சரியா? தென் இதே மாதிரி போர்ட் பி இன்புட்டாக செயல்படும் பொழுது PC0, C1, C2 இந்த சிக்னல்ஸ் தான் வந்து போர்ட் பிக்கு கண்ட்ரோல் சிக்னல்ஸாக செயல்படுது. அதுவும் இதே தான். ஸ்ட்ரோப் ஏக்கு பதிலாக என்ன போட்டோம்? ஸ்ட்ரோப் சிக்னல் பி, இன்புட் பஃபர் ஃபுல் ஃபார் போர்ட் பி, இன்டரப்ட் ரெக்வஸ்ட் ஃபார் போர்ட் பி. சரியா? இதுதான் வந்து இதோட இன்புட் கான்ஃபிகரேஷன். தென் C6, C7 நாட் யூஸ்டுன்னு சொல்லியிருந்தேன். இங்கே போட்டிருந்தோம் இந்த மோடுக்கு பயன்படுத்துவதில்லை, அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க. வெறும் I1 போட்டு கொடுத்துருக்காங்க. இன்புட் அவுட்புட்டாக மட்டும் செயல்படுது. ஸோ இதுதான் வந்து மோட் 1 இன்புட் கான்ஃபிகரேஷன். அடுத்து மோட் 1 அவுட்புட் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். அவுட்புட் கான்ஃபிகரேஷனில் போர்ட் ஏவும் போர்ட் பியும் அவுட்புட் போட்டால் செயல்படும். ரெண்டுமே அவுட்புட்டு. எது வந்து போர்ட் ஏக்கான கண்ட்ரோல் சிக்னல்னால் C3, C6, C7. தென் போர்ட் பிக்கான அவுட்புட் போர்ட் C0 to C2. சரியா? C0, C1, C2 இது மூணுமே போர்ட் பிக்கான கண்ட்ரோல் சிக்னல்ஸ். C4, C5 இந்த மோடுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. சரியா? ஸோ இந்த 2 லைன்களும் மோட் 0வில் இன்புட் லைன்களாகவோ அல்லது அவுட்புட் லைன்களாகவோ செயல்படலாம். மோட் 0 இந்த 2 லைனும் மோட் 0ல் சிம்பிள் இன்புட் அவுட்புட்டாக செயல்படலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள் இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸை பற்றின விவரங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. போர்ட் ஏ போர்ட் பி ரெண்டுமே வந்து அவுட்புட். போர்ட் ஏ உடைய கண்ட்ரோல் சிக்னல்ஸ் C3, C6, C7.
அங்கே பார்த்தோன்னே அதே மாதிரி தான். ஓபிஎஃப்னா அவுட்புட் பஃபர் ஃபுல், ஏசிகேனா அக்னாலேஜ், ஐஎன்டிஆர்னா இன்டரப்ட் ரெக்வஸ்ட். அவுட்புட் பஃபர் ஃபுல்லாக என்ன பார் போட்டிருக்காங்க, இது லோ லெவலில் செயலாற்றுகின்ற சிக்னல்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர் ஆனது டேட்டாவை 8255 உடன் அவுட்புட் போர்ட்டில் ரைட் செய்தவுடன் அவுட்புட் போர்ட்டில் ரைட் செய்தவுடன் இந்த சிக்னல் ஆனது எனேபிள் ஆகின்றது. ஸோ கண்ட்ரோலர் வந்து டேட்டாவை வந்து இந்த போர்ட்டில் எழுதியாச்சு, ரைட் பண்ணிடுச்சின்னு சொன்னால் இந்த சிக்னல் என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும். சரியா? தென் அக்னாலஜ், அதுவும் பார். ஸோ இதுவும் என்னென்னா லோ லெவலில் செயலாட்டக்கூடிய சிக்னல்னு சொல்லியிருக்காங்க. லோ சிக்னல் கொடுத்தா இது ஆக்டிவேட் ஆகும். பெரிஃபரல் டிவைஸ் ஆனது 8255 அவுட்புட் போர்ட்லேருந்து டேட்டாவை ரிசீவ் செய்தவுடன் இந்த சிக்னல் ஆனது எனேபிள் ஆகுது. அதாவது ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து 8255லேருந்து ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணிடுச்சின்னு சொன்னால் இந்த என்ன ஆகும்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் வந்து எனேபிள் ஆகும். அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னாலே ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த சிக்னல். ஓகேவா? அடுத்து ஐஎன்டிஆர்னா என்னென்னா இன்டரப்ட் ரெக்வஸ்ட். ஸோ இதில் பார் இல்லை, இது ஹை லெவலில் செயலாட்டுகின்ற ஒரு அவுட்புட் சிக்னல் ஆகும். அடுத்த டேட்டா பைட்டை பெறுகின்ற பொருட்டு மைக்ரோ கண்ட்ரோலரை இன்டரப்ட் செய்வதற்கு இந்த லைன் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த டேட்டாவை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மைக்ரோ கண்ட்ரோலரை இன்டரப்ட் பண்ணுறது தான் இந்த சிக்னல். அதே மாதிரி போர்ட் பிக்கும் கொடுத்துருக்காங்க. போர்ட் பியோட அவுட்புட் போர்ட்டாக செயல்படுது. இதுலேயும் அவுட்புட் பஃபர் ஃபுல், அக்னாலஜ்மெண்ட், இன்டரப்ட் ரெக்வஸ்ட்ன்ட்டு 3 சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து மோட் 1ஓட இன்புட் கான்ஃபிகரேஷன், அவுட்புட் கான்ஃபிகரேஷன். தென் மோடு 2 பார்த்திங்கன்னா அடுத்து பைடைரக்ஷனல் ஐஓ போர்ட். சரியா? பைடைரக்ஷன் சொல்லும்போது 2 டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. போர்ட் ஏல ஐஓ 2 டைரக்ஷனில் இருக்குது, போர்ட் பிலையும் ஐஓ இருக்குது. போர்ட் சியில் 0, 1, 2 இந்த 3 போர்ட்ஸ் மட்டும் பைடைரக்ஷனல் ஐஓவாக செயல்படுது. மற்றது C4, C3, 4, 5, 6, 7 எல்லாமே வந்து என்னென்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸாக செயல்படுது. ஏற்கனவே நம்ம பார்த்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான். ஸ்ட்ரோப், இன்புட் பஃபர் ஃபுல், அவுட்புட் பஃபர் ஃபுல், அக்னாலேஜ், இன்டரப்ட் ரெக்வஸ்ட். ஸோ பைடைரக்ஷனல் அப்படிங்கிறனால இன்புட் அவுட்புட் 2 டைரக்ஷன்லையும் செயல்படுது. சரியா? ஸோ இந்த மோடில் போர்ட் ஏ மட்டுமே பைடைரக்ஷனல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டாக செயல்படுகிறது. போர்ட் ஏ ஆனது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு போர்ட் சியில் உள்ள 5 லைன்களை கண்ட்ரோல் சிக்னல்களாக கொண்டு செயல்படுகிறது. சரியா? போர்ட் சியில் உள்ள மீதமுள்ள 3 பின்களும் மோட் 0வில் இன்புட் அவுட்புட் லைன்களாகவோ அல்லது போர்ட் பியின் கண்ட்ரோல் சிக்னலாகவோ செயல்படலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து மோட் 2ங்கிறது பைடைரக்ஷனல் ஐஓ. ரைட்டா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்ஆர் மோட். இது வந்து பிஎஸ்ஆர் மோட். இந்த பிட்டு D7 வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா பிஎஸ்ஆர் மோட். இந்த பிஎஸ்ஆர் மோடில் இந்த பிட்டு D7 பிட் வந்து 0வாக இருக்கும். இது வந்து போர்ட் சியில் மட்டுமே செயல்படும். இந்த மோடானது போர்ட் சிக்கு மட்டுமே தொடர்புடைய மோடாகும். இந்த மோடின் போது போர்ட் சியில் உள்ள அனைத்து பிட்களும் தனித்தனியாக மைக்ரோ கண்ட்ரோலர் மூலம் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. கண்ட்ரோல் வேர்டில் உள்ள D7 பிட்டானது 0 ஆக இருந்தால் 8255 ஆனது பிஎஸ்ஆர் மோடில் செயல்படும். சரியா? ஸோ இது 0 இருந்துச்சுன்னா பிஎஸ்ஆர் மோடில் செயல்படும். போர்ட் சிக்கு மட்டுமே தான் தொடர்புடைய பிட். போர்ட் சி உள்ள அனைத்து பிட்களும் இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படுது. முதல்ல இந்த இடத்துல D0 பிட் வந்து எஸ் பார்னு போட்டிருக்காங்க இல்லையா? எஸ் பார் ஆர்னு. எஸ் செட்னா 1, ரீசெட்னா 0. சரி, இந்த 3 நாட் யூஸ்ட். அப்போ இந்த 3மே வந்து 000னா பிட் 0, தென் 001னா பிட் 1. இதே மாதிரி 7 பிட்டுக்கும் பிட் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், போர்ட் சியோடைய எல்லா பிட்டையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்ஆர் மோட். பிட்டை செட் மற்றும் ரீசெட் செய்கின்ற தன்மையை கொண்டு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது போர்ட் சியில் உள்ள பிட்களை செட் பார் ரீசெட் செய்வதற்குரிய கமாண்ட்களை 8255க்கு அனுப்புகின்றது. பிஎஸ்ஆர் மோடின் கண்ட்ரோல் வேர்ட் ஃபார்மேட் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. போர்ட் ஏ மற்றும் போர்ட் பி இன்புட் அவுட்புட் செயல்களை பாதிப்படைய செய்வதில்லை. சரியா? ஸோ இதுதான் வந்து இன்புட் அவுட்புட் கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் பிஎஸ்ஆர் மோட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஸோ 8255 ஐசி ஆனது என்னென்ன மோட்லலாம் ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டால் ஐஓ மோட்லையும் பிஎஸ்ஆர் மோட்லையும் வேலை பார்க்குது. இந்த 2 மோட் ஆஃப் ஆப்ரேஷனை பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட 8255 ஐசியை வந்து எப்படி 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஐஓ மோடில் வி ஹாவ் அதர் 3 டைப்ஸ் ஆஃப் மோட்: சிம்பிள் ஐஓ போர்ட், ஸ்ட்ரோப்ட் ஐஓ போர்ட், பைடைரக்ஷனல் ஐஓ போர்ட்னு 3 இருக்குது. அது 3த்தையுமே நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கண்ட்ரோல் வேர்ட் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் வேர்ட் ஃபார்மேட் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் தரவாக வச்சுக்கணும். 3 மார்க் கொஸ்டினில் நிறைய தடவை இது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எழுதி பார்த்தா ஈஸியாக இருக்கும்.
இப்போ எந்த பிட் வந்து கண்ட்ரோல் மோட்ஸை வந்து டிசைட் பண்ணுது, பிட் D7 அப்படிங்கிறத சொல்ல தெரியணும். இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை போட்டு பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி 8051 இன்டர்ஃபேஸிங் வித் 8255 இந்த டயக்ராமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த லேட்சோட வேலை என்னன்னு சொன்னால் அட்ரஸ் லைன்ஸை டீமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறது. எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமை அடிக்கடி நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸிங் பற்றி பார்க்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸிங் டெக்னிக்ஸில் நம்ம 8255 IC PPI IC டாபிக் மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ we can meet in the next class, students. Thank you.